ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோரமங்கலால ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். அந்த ஹோட்டலில் என்ன சாப்பிட போகிறோம், என்ன பண்ணுறோம் எல்லாம் நான் விலாவரியாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டைரெக்டாக வீடியோவில் போயிடலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா இது கோரமங்கலா ஃபோரம் ரோடு. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ஷாப்புங்கெல்லாம் பாருங்க, கிளாஸியாக இருக்குது பாருங்க. இது தேவக்கூஃப்ன்ட்டு ஒரு ஷாப்பு திறந்து இருக்கான். இங்கே பேட்டரி ஷாப்பு. அங்கே சங்கீதா மொபைல் ஷாப்பு பாருங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக போனாக்கா ஃபோரம் மால் வருது. அந்த ரோட்டில் தான் இப்போ நாங்கள் நின்று இருக்கோம். இங்கே பாருங்க, அங்கே ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு. இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக போனால் ஃபோரம் மால். இப்போ நம்ம நேராக ஹோட்டலுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோன்னு இருக்கேன் நான் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே போகலாம். இங்கே நம்ம ரைட் கட் பண்ணோம் பாருங்க. இங்கேருந்து ரைட் கட் பண்ணி இப்படி போனால் இதெல்லாம் சூப்பர் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இங்கே தான். இந்த 7th பிளாக்ல தான் பயங்கரமான ரெஸ்டாரண்ட்டுகள்லாம் இருக்கும். நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட் கிட்ட ரீச் ஆயாச்சு. இது மாதிரி அது ரெஸ்டாரண்ட்டு முன்னாடி இருக்கிற ஷாப்புங்க தான் இதெல்லாம். இப்போது இந்த நார்த் ஈஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அங்கே தான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கேன். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியான ரோடு, ஹெவி டிராஃபிக்கு. ஈவினிங் டைமில் சொல்லவே வேணாம், அவ்வளோ டைட் பிளாக் இருக்கும் இந்த ரோடு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. எஸ்எஸ் நார்த் ஈஸ்ட் கிச்சன்ட்டு. நாங்கள் இப்போ மேலே போயிருக்கோம். இந்த ஸ்டெப்பு வழியாக தான் ஹோட்டலுக்குள்ளே என்ட்ராகணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்ன இந்த ரெஸ்டாரண்ட்டு நார்த் ஈஸ்ட் கிச்சனுன்றது கோரமங்கலா 7th பிளாக்ல இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு. இங்கே என்னென்ன டிஷ் இருக்குன்ட்டு ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். Say hi. Yeah. Like, share and subscribe. அவங்க ஆளுங்க தான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் அவங்கள வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சுரேஷ் ட்ராவல் லாகர்ன்ட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு. இந்த ஹோட்டலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு. இங்கே தான் நாங்கள் இன்னைக்கு டைன் பண்ணதுக்கு வந்திருக்கோம். 2 வாஷ்ரூம் இருக்கு. ரெஸ்டாரண்ட் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக வச்சுன்னு இருக்காங்க. இது மென்னுக்கு, அது உமனுக்கு 2 வாஷ்ரூம் இருக்கு. சூப்பரா இருக்கு. டிஷ்ஷுங்க என்ன இருக்குன்ட்டு நம்ம சாப்பிடும் போது ஆர்டர் பண்ணிட்டு மெனு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிறவங்க இங்க வந்து சாப்பிட வரலாம். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் சைனீஸ் ஐட்டம்ங்க, எல்லாம் நான்வெஜ், வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். டைம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன்.
பிளேட் எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டாங்க. பாருங்க எங்க அம்மா பிளேட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பிட போறது என்னவோ சைனீஸ் டிஷ்ஷு. இங்க நம்ம வந்திருக்கிறது நார்த் ஈஸ்ட் டிஷ்ஷஸ்ங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான். இது வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் மணிப்பூர் குக்கீஸ் ரெஸ்டாரண்ட். இது அவங்க தான் ஓனருங்க. இங்க பாருங்க, நாங்க வந்து இன்னைக்கு அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ண வந்திருக்கோம். பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் ஸ்டார்டரு. இது வந்து நம்ம ஊர் வெங்காயம் போட்ட மாதிரி இருக்கு. ஆனா டேஸ்ட் ஒரு மாதிரி வேற டைப்ல இருக்கு. இது பாருங்க, சாஸ்ல தொட்டுட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னா இது டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கு. நம்ம ஊர் ஆனியன் போண்டா மாதிரி இருக்கு. ஆனா டேஸ்ட் வந்து அந்த டேஸ்ட் இல்லை. இது பேர் பார்த்தீங்கன்னா நக்குபி போரா. இந்த டிஷ் பேரு நக்குபி போரா. கேட்கறதுக்கு என்னமோ ஆக்வர்டா இருக்கும் உங்களுக்கு. ஆனா இது வந்து நக்குபி போரா. யாரும் சிரிக்காதீங்க. ஆனா ரியலி செம்மையா இருக்கு. டேஸ்ட் மாத்திரம் சும்மா மணிப்பூரி டிஷ்ல நக்குபி போரான்ற இது வந்து பார்க்கறதுக்கு ஆனியன் போண்டா மாதிரி, பஜ்ஜி மாதிரி இருக்கு. ஆனா பக்கோடா, ஆனியன் பக்கோடா மாதிரி இருக்கு. ஆனா டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு. நல்லா இருக்கு, சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. பேர் மட்டும் மறக்காதீங்க, நக்குபி போரா. ஓகே, நாங்க வேற டிஷ் வந்து காட்டுறோம். பாருங்க, அவங்க தான் சப்ளை பண்றாங்க. பிரெஞ்சு ஃப்ரைஸ் வந்துச்சு. இதெல்லாம் ஸ்டார்டர்ஸ். பிரெஞ்சு ஃப்ரைஸ் நல்லா இருக்கு. பெரி பெரி பிரெஞ்சு ஃப்ரைஸ் பாருங்க. பெரி பெரி பாருங்க. எங்க அம்மாக்கு மணிப்பூரி டிஷ் ரொம்ப பிடிச்சிட்ட மாதிரி தருது. இது நக்குபி போராவை கை போட்டு எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. நல்லாதான் இருக்கு. மக்களே, நக்குபின்னு என்னன்னாக்கா கார்லிக் அந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, கார்லிக் அந்த ஸ்டெம்மு, அந்த ஸ்டெம்மை தான் இவங்க நக்குப்பின்றாங்க. அந்த நக்குப்பி போரான்னு எடுத்து அந்த போண்டா அந்த போரா இவங்க பாஷையில. நக்குப்பின்னாக்கா கார்லிக் அந்த தண்டு அதுல பண்ற டிஷ் ரொம்ப நல்லாவே இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இவங்க ரெஸ்டாரண்ட் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் ரெஸ்டாரண்ட் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, இது கோரமங்கலா 7th பிளாக், பெங்களூர் கோரமங்கலால 7th பிளாக்ல இந்த ஹோட்டல் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ரொம்ப அருமையான ஹோட்டலா இருக்கு. டிஷ்ஷுங்க வந்து நல்லா டேஸ்டி டிஷ்ஷஸ். பெங்களூர்ல வசிக்கிறது யாராவது இருந்தாக்கா மிஸ் பண்ணாதீங்க. ஓணமுக்கு வரும்போது இந்த SS நார்த் ஈஸ்ட் ரெஸ்டாரண்ட்டை தயவுசெய்து வந்து இது பண்ணி நீங்க டைன் பண்ணி சாப்பிட்டு போங்க. ரொம்ப அருமையா இருக்கு. டிஷ்ஷு மாத்திரம் செம்ம டிஷ்ஷு, நல்ல டேஸ்டி டிஷ்ஷு. இது வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்டதான் தோணுது, வேற ஒன்றும்
தோண மாட்டேங்குது, சாப்பிட்டுனே இருக்கலாம்னு தோணுது. நல்ல அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. வெரி குட், வெரி நைஸ் டிஷ்ஷஸ். எல்லாரும் என்னோட விஷயம் என்னன்னாக்கா எல்லாரும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு தான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னொன்று டிஷ்ஷுங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது வந்த பிறகு காட்டுறேன். பாருங்க, இது ஃப்ரைட் ரைஸ் வந்துச்சு, சிக்கன் நூடுல்ஸும் வந்தாச்சு. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து எங்கள் மதர் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, அதனால அவங்களுக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸு. இதுவார் இங்கே பாருங்க, சாசேஜ் இது சப்ளை பண்ணுறது நம்ம டோனி, அவர் சப்ளையர் பேர் டோனி, அவர் தான் இங்கே கொண்டாந்து. இங்கே பாருங்க, சாசேஜ் சுட சுட சாசேஜ் கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம், பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, நவ் லெட் மீ டேக் ஒன் சாசேஜ். பாருங்க, சாசேஜ் எடுத்தாச்சு. சாசேஜ் நான் அது கூடவே சாசேஜ் கூட சால்ட் அண்ட் சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ண ஒரு எண்ணம் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி பாருங்க, இது கூட கேபேஜ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டாந்து இருக்காங்க. நான் ஒரு சாசேஜ் எடுத்துட்டேன். இதை கொஞ்சம் இந்த சால்ட்டும் சில்லி பவுடரும் இது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு நான் இப்போ சாப்பிடலாம். இதுதான் சாசேஜ். நான் இப்போ டேஸ்ட் பண்ணிப்பேன். சூப்பரா இருக்கு, ஸ்பைசியா. சாசேஜ் வேற லெவலுங்க. யாராவது எஸ்எஸ் நார்த் ஈஸ்ட் ரெஸ்டாரண்ட் வந்தா இதை மிஸ் பண்ணாத, ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஸ்பைசியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. வெரி டேஸ்டி. அந்த இந்த சாசேஜ் உள்ள இருக்கிற மசாலா பார்த்தீங்கன்னா அடிப்பொலியா இருக்கு. அது மேல நான் கொஞ்சம் சில்லி பவுடரும் சால்ட்டும் கொஞ்சம் போட்டுக்கினேன். செம்மையா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது மஸ்ட் ட்ரை டிஷ். இது இந்த நார்த் ஈஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாக்கா. ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கு? வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறாங்க, நல்லா இருக்கு. சிக்கன் நூடுல்ஸ் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்மோக்கி ஃப்ளேவர்டு காம்போ ஃபுட் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நம்மளுக்கு சாப்பிட முடியுமா என்னன்னே தெரியலைங்க. கைஸ், நிஜமா சொல்றேன், நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சிரிச்சு சிரிச்சு விழுவீங்க. ஏன்னா நம்ம இவங்க இங்க பாருங்க, இந்த இந்த டிஷ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா என்னன்னாக்கா நம்ம வந்து உப்பு போட்டு சாப்பிட்றோம், அவங்க உப்பு போடாது சாப்பிட்றோம். அதுதான் வித்தியாசம். உப்பு மசாலா, நம்ம மசாலா எல்லாம் நம்ம வயிற்றுல போய் நாசம் பண்ணிடுது. இவங்க எந்த டிஷ்ஷிலுமே மசாலா சேர்க்கறது இல்லை, அது உப்பு சப்பு இல்லாத இருக்கு. இது பாருங்க, இது ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ் கூட இங்க நிறைய, இங்க பாருங்க, திருப்பி காட்டுறேன். இங்க வந்து நிறைய சின்ன சின்ன கப்புகள்ல ஒரு புது புது டிஷ்ஷுங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க,
ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம சவுத் இந்தியன்ஸ் வந்து அவ்வளோ செட் ஆகாது. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் நான் சாப்பிட்றேன்னா, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். இங்க நார்த் ஈஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தது அவங்களோட டிஷ் கொஞ்சம் சாப்பிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அந்த நோக்கத்தோட தான் நான் இங்க வந்தது. என்னோட மக பாத்தீங்கன்னா, அவள் என் மகளுக்கு எல்லாம் தெரியும். சில ஐட்டம்கள்லாம் அவளுக்கு பிடிக்காதுன்ற பட்சத்துல அவன் என்ன பண்ணிடுவா, ஸ்டார்டிங்கே சேஃபஸ்ட் இது வந்து அவ நூடுல்ஸ் சூஸ் பண்ணிடுவா. அப்படிதான் அவ சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணுது. எங்க அம்மாவுக்கு சொல்லவே வேணாம், அவங்க ஃபர்ஸ்டே இங்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, கறி வேண்டாம், நான்வெஜ் வேண்டான்ட்டு. இப்போ நானும் என் ஒய்ஃபும் தான் எல்லாமே ட்ரை பண்ணிருக்கோம். முக்கியமா சொல்ல போனா ஒரு டிஷ், அது என்னதுல பண்ணாங்கன்னு தெரியல, உங்ககிட்ட இப்ப கேட்கணும். அது வந்து வச்ச உடனே என் ஒய்ஃப் பூந்து விளையாடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சா போச்சு. அவ சொல்லிட்டா, ஐயோ எனக்கு கொமட்டின்னு வருது அப்படின்னா. அந்த அதுக்குள்ளே நான் ஒரு ஸ்பைசியான ஐட்டம் எடுத்து கொடுத்துட்டேன், இதை ஃபர்ஸ்ட் வாயில போட்டுக்கன்னா. இப்போ அவங்க கிட்ட கேட்கணும் அது என்னத்துல பண்ணாங்கோ. அவ ஃபர்ஸ்டே அவளோட சுபாவம் என்னன்னாக்கா, எல்லாமே ஃபர்ஸ்டே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்ட்டு கொடுத்துருவா. சாப்பிடணுமா வேண்டாவா, நீங்க தயவு செய்து அது தொட்டுறாதீங்க அப்படின்னு அவ சொல்லிட்டான். அதுல எல்லாரும் நம்ம எல்லாம் கொஞ்சம் உஷாராயிட்டோம். அப்புறம் நல்லக்காரம் என்னன்னா, அதை தூரம் ஒதுக்கி வச்சுட்டா. இது வேற அந்த டிஷ் காட்டம் பாருங்க, இதுதான் அது நம்மளை வாட்டி வதைக்கக்கூடிய டிஷ் இதுதான். அதை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ட்டை கொடுத்தாச்சு. என் வைஃப்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். ஓகே, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன். ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துப்போம். We call it Singju in Manipuri. Shiju. Singju. Okay. It's very famous in our state. Everyone likes to eat that. Yeah. Oh. Everyone likes to eat this one. But my wife tasted and she told I didn't like this taste. Rest all okay. Oh. Okay. That's what I wanted to ask. In what all ingredients in that particular dish? Onion, cabbage, and then coriander leaf. Yeah. Beans. Okay. Beans is there. Beans is there. And then, peas also. All raw. All raw. Oh, that's why. Okay. Water. Okay. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட்ல ஒரு கோகோ ஆயிடும். இந்த எஃபெக்ட் எல்லாம் உள்ள போய் நல்லா அடுக்கணும்னா இது குடிச்சாதான் ஆகும். நூடுல்ஸும் இதுவும் மீண்டுது. அது நாங்கள் கொஞ்சம் நூடுல்ஸும் இது வெஜ் ஃப்ரைட் ரைஸு பாக்கி இருந்துச்சு, அதை பார்சல் பண்ண சொல்லிட்டோம். இப்போ ஒரு கோக் வாங்கி இதை குடிச்சாதான் கொஞ்சம் சமாதானம் ஆகும்.
ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நார்த் ஈஸ்ட் ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு இந்த மாதிரியான அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்தோம். ட்ரை பண்ணியாச்சு, எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைட். அது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும். அவங்க டேஸ்ட்டும் நம்ம டேஸ்ட்டும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ட்டு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ட்ரையல். அவங்க டிஷ்ஷை நம்மளால சாப்பிட முடியுமா அப்படின்ற ஒரு ட்ரையல் பார்த்தாச்சு. சாப்பிடலாம், ரைஸு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அந்த சொல்ல வருது என்னன்னா, அவங்களோட மணிப்பூரி குக்கி கம்யூனிட்டி இது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஷின்ஜூன்ற ஒரு ஐட்டம் இருக்கு. அது நம்மளால சாப்பிடவே முடியாது. ஏன்னா அது ஏதோ ஒரு பர்டிகுலர் லீஃப் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ற ஐட்டம். அது எல்லாம் வெஜிடபிள்ஸ் தான். கொரியாண்டர் லீவ்ஸு, பீன்ஸ், ஆனியன், கேபேஜ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஒரு ஃப்ளேவர் ஒய்ஃப் சொல்ற மாதிரி அவங்க தான் ட்ரை பண்ணாங்க. அந்த பாருங்க, அந்த அது எப்படி இருந்துச்சு அந்த டேஸ்ட்? சாப்பிடவே முடியல பாருங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்ல முடியாதுன்றாங்க. ஏன்னா அது ஒரு பர்டிகுலர் லீஃப் அவங்க யூஸ் பண்றாங்க. அது நம்மளால சாப்பிட முடியாது. இருந்தாலும் we had enough. எங்க வயிறெல்லாம் நிறைஞ்சாச்சு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட. ஏன்னா அவங்க புதுசா திறந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இது. நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தோம். ஒரு மாதிரி கிரேசியாக இருந்துச்சு. அவங்க ஃபுட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு ட்ரை பண்ணோம். பட் பரவாயில்ல. ஆனால் சவுத் இண்டியன்ஸான நம்மளுக்கு சிலதெல்லாம் ஒத்து வராது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டோ இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இங்கே சவுத் இண்டியன்ஸ் அவ்வளோ வரமாட்டாங்க. இருந்தாலும் ஒரு தடவையாக ட்ரை பண்ணலான்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னா ட்ரை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இப்போ சாப்பிட்டாச்சு. நாங்கள் இங்கேருந்து அவங்களுக்கு பில் பே பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். அப்புறம் வழியில் வீட்டுக்கு போகிற வழியில் பாக்கி பேசுகிறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டோம். இதெல்லாம் அது அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த ஷாப்புங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பினிருக்கோம். இந்த வீடியோ இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். மறக்காமல் எனக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. என் சேனலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் சுரேஷ் ட்ராவல் லாகர்.